அதான் ஜூஸ் குடிப்போமா? இல்லைண்ணா காசு இல்லைண்ணா. வாடா வாங்கி தரேன். சத்தியமாக காசு இல்லைண்ணா. சரி வா நான் வாங்கி தரேன். பாப்பா போகல ஊசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா என்ன வெயிலு இந்த ஊர்ல தான் அப்படியா? அப்புறம் என்ன பண்ணுறேன்? உனக்கு என்ன விரும்புதோ அதை சொல்லி குடிக்கலாம். என்னோட காசு இல்லை தெரியுங்க. வந்திருக்கிற யாரோடையும் திடீர்னு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அதனால தானே சொல்றேன்டா காசு இல்லைன்னு. நான் கொடுப்பேன். சரி அப்ப ரோல் வைக்கல தம்பி. சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? ஒரு 2 சர்பர் சாப்பிட்றது ரோல் தான். ரோல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரோல் சொன்னா நல்லா தான் இருக்கு. ரெண்டு ரோடு நல்லா இருக்குண்ணா ரோல். நல்லா தான் இருக்கு. ரோடு ரெண்டு சொல்றேன்ல சொல்லு. சொல்கிறேன். வரட்டு. சொல்றா. ஃபோன் பேசிட்டு வந்து இங்கடா வெளியிட ஃபோன் பேசிட்டு வந்து எனக்கு காசு இல்லடா. ஃபோன் பார்த்துட்டு இப்போ வந்துடுவேன். சரி சரி விற்கவாடா. என்ன தெரியும் தானே என்கிட்ட இல்லை. தெரியுது. இல்லடா போன் காய்ச்சிட்டு வரான்னு சொன்னவங்க இன்னும் காணையில மாட்டிக்கிட்டேனோ. பொக்கெட்டுக்கு ஒரு 5 பைசா கூட இல்லை. சார் பில். ஃப்ரெண்ட் வெளியில் போயிட்டேன். அவர் பில் தருங்க. உங்களோட அந்த வந்த அந்த உடம்பான அண்ணாவா? அவர் உங்களை சொல்லிட்டு தன்னை உங்களை தான் தெரியும்னு சொல்லிட்டு போறாரு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பில் உங்களை பே பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன் வெளியில. தான் தரமாட்டேன்னு சொன்னது அலுவலா போறேன், உங்களை பே பண்ண சொல்லிட்டு போட்டேன். அப்படியே சொன்னேன். என்கிட்ட காசு இல்லை. என்ன இப்படி சொன்னா நாங்களும் என்ன செய்யறாங்க? சாப்பிட வரக்கு முதல் யோசிச்சிருக்கோம். நீங்க இதை பிடிங்க, உங்களுக்கு பிடிங்க, பில்லை பிடிங்க. லேட் ஆகுது, பே பண்ண. என்கிட்ட காசு இல்லை. என்ன நெத்தில இப்படி வந்துருக்கீங்க? இப்போ நான் என்னத்தை சொல்றதா? பே பண்ணுங்க, நான் எடுங்க. ஆனால் காசு இல்லைன்னு நான் ஃபோன் தான் இருக்கிறத வச்சிருக்கோம். இப்படி ஐயோ இதை மாட்டி விட்டுட்டு போட்டாங்க. I'm